எப்படியோ ஒரு வழியாங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து எல்லாம் போட்டாட்டு நின்றுட்டுருக்குறாங்க. எல்லாம் மரத்தடியில் கட்டியாச்சு. இந்த பக்கம் 3 கட்டிக்கிறேனுங்க, இந்த பக்கம் 2 தான் கட்டிக்கிறேன். இடைஞ்சலாக இருக்குங்களா, அதனால் ஒருத்தி குடஞ்சிட்ருக்குறா. மரம் உடஞ்சிட்டு போகுது. வெள்ளச்சி என்ன பண்ணிட்டுருக்குற? உலகாதா? சரி சரி, தேய் தேய். இவ காது குடஞ்சிட்டு நின்றுட்டு இருந்தா. அழகிய என்ன சாமி, கோழி குஞ்சு ஒன்று இறக்கி விட்ருக்குறாங்க. அதனால் கோழி குஞ்சு வளர்க்குள்ள இருக்குது. சேவலெல்லாம் என்ன முனி பிடுங்கிட்டுருக்குறாங்க. இன்னும் அங்கே ஒரு தண்ணி குடிச்சிட்ருக்குறா ஒருத்தி. எல்லாம் கட்டியாச்சு மரத்தடியில். என்ன ஒரு காற்று, அடாடாடாடா. அப்படியே மாட்டோட வெப்பநிலை வந்து அப்படியே ஏன் இப்படி அடைச்சலாக கட்டிக்கன்னு பார்த்தீங்கன்னா, சாலையில் நல்லா இருக்குது. சாலைக்குள்ள நான் கட்டலிங்கன்னா நைட்டு கட்டிக்கலான்னு விட்டுட்டேன். ஏன்னா வேப்ப மரத்து காற்றுக்கு அந்த மாட்டிலோட வெப்பநிலை வந்து அப்படியே கண்ட்ரோல் ஆகி, நம்ம என்ன தான் போய் வெளியில் போய் ரோட்டில் போயிட்டு வந்தாலும் அந்த ஒரு மரத்தடியில் நின்னோம்னா அது ஒரு குழு தன்மை கொடுக்கு. ஒரு எப்படி நம்ம என்ன தான் ஐஸ் தண்ணி குடித்தாலும் அப்படி இப்படின்னு சொல்கிறோம்ல, மழை தண்ணி இயற்கைக்கு அது ஈடாகாது செயற்கை தண்ணிக்கு. அது மாதிரி